புரட்சித் தலைவர் அவர்கள் தனது படத்தில் பேசிய வசனத்தை வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டியவர் என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று. அது பாடல் வரிகளுக்கு கூட மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை கடைபிடித்தவர். ஒரு திரைப்படத்திலே வரக்கூடிய வசனம், மனசை அது இஷ்டத்துக்கு அலைய விட்டுட்டோம்னா நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். நம்மளை கட்டுப்படுத்த ஆளே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதை நம்ம அடிமைப்படுத்திட்டோம்னா, அதை கட்டுப்படுத்திட்டோம்னா அது நமக்கு ஏவலாலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு உதாரணம். வாழ்க புரட்சி தலைவர் புகழ். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வந்த இந்த வசனம் ரொம்ப எல்லோராலும் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு வசனம். உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு, இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவனோட வாழ்க்கை எனக்கு அதை விட பெருசு. மக்களோட அழிவில் நீங்கள் வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. அந்த பணமே உங்களை அழைச்சிடும், அது நினைக்கவும் நினைக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இது எல்லோராலும் ரசிக்கப்பட்ட ஒரு விஷயம், காட்சியும் கூட. கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, தவறினால் அது கரிகாலன் வைத்த குறியாக இருக்காது. நம் எல்லோருக்கும் மேலே ஒருவர் இருக்கிறார். அவரின் கட்டளைக்கு நாமெல்லாம் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். ஏன், இந்த நாளிலமே அடிபணிந்துதான் ஆக வேண்டும். புரட்சி தலைவர் படத்தில் நிறைய பஞ்சு வசனங்கள் நிறைய இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக ஒரு சில வசனங்களை சொல்லணும்னாக்கா, முன்பிருந்தவர்கள் நேற்று இல்லை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை அப்படிம்பார். அது என்னன்னாக்கா, இருக்கிற கொஞ்ச நாளாவது மக்களை மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருப்பார். இருக்குவது சில நாட்கள் என்றாலும் அந்த நாட்களை நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை, கெட்டவர்களின் பெயரை சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நாடோடி மன்னன் படத்தில் பார்த்திங்கனாக்கா, அவர் பேசிய வசனங்கள் எல்லாமே தனது ஆட்சி காலத்தில் அரங்கேற்றி அழகு பார்த்தவர். அவர் மக்கள் திலகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். திரைப்படத்தில் ஒழுக்கத்தை மிகவும் போதித்தவர் என்று சொன்னால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும், 2 வேடங்களில் நடிச்சிருப்பார். இன்னொரு வேடம், அந்த ஒரு வேடம் எம்ஜிஆர் சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அந்த லைட்டரை எடுத்து பற்ற வைக்க போகிற நேரத்தில் இன்னொரு எம்ஜிஆர் பலார்னு ஒரு அறை விட்டுட்டு ஒரு டைலாக் பேசுவார். இந்த ரஞ்சித் முன்னாடி யாரும் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படிம்பார். உடனே அந்த அடி வாங்கின எம்ஜிஆர் என்ன சுந்தரம், நீ ரஞ்சித்தாக மாறிட்டேங்கிறத நான் நம்புறதுக்காக என்னையே அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். தான் அடி வாங்குவது போல் ஒரு காட்சியை வைத்து சிகரெட் குடிப்பது தவறு என்று புரிய வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான். அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாமே. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தலைவர். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.